ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெக்ஸி கிச்சன் சமையல். லெக்ஸி கிச்சன் சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த அவரைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வறுபட்டு வந்ததும் இது கூட பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இந்த டைமில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அவரைக்காய் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் சிம்பிளான ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா லெக்ஸி கிச்சன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய சப்போர்ட் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் அவரைக்காயை வேக வைக்கிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு அவரைக்காயை வேக வச்சுக்கலாம். இடையில மட்டும் அப்பப்போ திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவரைக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் அவரைக்காய் வேகணும். அதோடு இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே நல்லா வற்றணும். திரும்பவும் நம்ம மூடி போட்டு அவரைக்காயை வேக வச்சுக்கலாம். இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவரைக்காய் நல்லாவே வெந்துருச்சு. இதில் இருக்கக்கூடிய தண்ணியும் ஓரளவுக்கு வற்றிருச்சு. இந்தளவுக்கு அவரைக்காய் வெந்ததுக்கப்புறமா இது கூட நாம் வேக வச்சுருக்க பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அவரைக்காய் பொரியல் சாம்பார், ரசம், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1 நிமிஷம் போல் ஆகிருச்சு. அவரைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லெக்ஸி கிச்சன் சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.